முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து முறையிட்டதன் எதிரொலியாக ஏனம் பிராந்தியத்தில் 60 நாட்களுக்கு பிறகு குப்பை அகற்றும் பணி துவங்கியது. புதுச்சேரியின் ஏனம் பிராந்தியம் ஆந்திர மாநில காக்கிநாடா அருகே உள்ளது. 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏனம் பிராந்தியத்தில் தினமும் 70 டன் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கான ஏனமில் கனகலப்பேட் என்ற பகுதியில் தனி இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி பிப்ரவரி 25ஆம் தேதி மூடப்பட்டது. இதனால் குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த 60 நாட்களாக ஏனமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்பட்டது. இதனால் ஏனமின் அனைத்து சாலைகளிலும் குப்பை குவிந்துள்ளது. குப்பைகளை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் குப்பை அள்ளும் தனியார் நிறுவனம் முக்கிய சந்திப்புகளை குப்பைகளை ஒன்று சேர்த்து எரித்தனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஏனம் தொகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் 820 கிலோமீட்டர் தூரம் பயணித்து புதுச்சேரி வந்தனர். ஏனம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லம்பள்ளி சீனிவாச அசோக் தலைமையில் புதுச்சேரிக்கு இன்று வந்தனர். முதலமைச்சரை சந்தித்த அவர்கள் குப்பைகளை அகற்றுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரச்சனை 2 நாளில் தீர்ப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் ஏனம் சென்றிருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். இந்த நிலையில் ஏனம் சென்ற மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அங்கு மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமியுடன் ஆலோசனை நடத்தி குப்பைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்களை கொண்டு குப்பை அகற்றும் பணி 60 நாட்களுக்கு பிறகு ஏனமில் துவங்கியது. இது மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது.